தனுசு ராசி நண்பர்களுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்கள். 4ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு விதத்தில் நல்லது. கடன் பிரச்சனைகள் தீரும், ஆரோக்கிய விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ஆனால் வெற்றிகள் வருவதில் தாமதமாகும். அது என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, அவர் 4ஆம் இடத்துலேயே வக்கரகதி அடைகிறார். அவர் 3ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா பிரச்சனையே கிடையாது, ரொம்ப சூப்பரான இடம். ஆனால் அவர் 4ஆம் இடத்துலேயே வக்கரகதி அடைகிறதுனால உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். கடன் சார்ந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். சிலருக்கு சொத்து விற்காமல் இருக்கும், அந்த சொத்து விற்க முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் இப்போ சொத்து விற்கிறதுக்கான நேரம். அதே அந்த வாங்கக்கூடிய நபர் கொஞ்சம் குதர்க்க பேர் வழியாக இருப்பார். அவர்கிட்ட கொஞ்சம் நீங்கள் ஜாகிரதையாக தான் பேசணும். உங்களை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல 3ஆம் வீட்டு அதிபதி வக்ரகதி அடைகிறதுனால உங்களுடைய வெற்றிகள் நிரந்தரமாக இருக்கும். ஆனால் அந்த வெற்றியை அடைவதற்கு நீங்கள் குறுக்கு வழி செய்வீங்க, குறுக்கு வழியில் நீங்கள் போவீங்க. இந்த குறுக்கு வழியில் போகிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும். அதுவும் உங்களுக்கு அவங்க தாயாருக்கு ஒரு 55 வயசு 50 வயசுக்கு மேலே ஆகிடுது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஹெல்த் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில், நீங்கள் வேலைக்கு போகிறவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் கடுமையான நெருக்கடிகள் வரத்துக்கான நேரம் இது. அதனால் கொஞ்சம் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். உங்களுடைய லாப நோக்குடன் செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் லாபத்தை குறைத்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக செயல்படுங்க. லாபம் முக்கியம் இல்லை. இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் பிஸ்னஸ் வந்தால் போதும், எனக்கு ₹1 லாபம் வந்தால் கூட போதும், நிறைய பிஸ்னஸ் சொல்கிறாங்க தெரியுமா. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான். கடுமையான உழைப்பு இருக்கும், உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது. வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஏன் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கடுமையாக வேலை பண்ணுவீங்க, உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காது. உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் குழந்தைகளோ உங்களை குத்தம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. மனஸ்தாபங்களை வளர்த்து கொள்வதற்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. இந்த தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு கணவன் மனைவி உறவில் எப்போ பாரு உங்களை குத்தம் சொல்லிட்டு இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இரிட்டேட் ஆவீங்கள்ல, அந்த இரிட்டேஷன் தான் இப்போ வரும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திடீர்னு ஒரு நாளைக்கு நான் இந்த வேலையை பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சாவியை வச்சுட்டு சில பேர் கிளம்புவாங்க தெரியுமா. நான் எனக்கு இந்த வேலையை நான் பேப்பர் போடுறேன், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு வேலையை தூக்கி போட்டு போவாங்க. அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியாது. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் வயதில் மூத்தவர்களுக்கும் சங்கடத்தை கொடுப்பீர்கள். அதனால் உங்களால் அந்த மாதிரியும் பண்ண முடியாது. ஆனால் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் வாக்குவாதம் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. பிடிவாத குணத்துடன் செயல்படுவீர்கள். ஆனால் அதே சமயம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், அதாவது வருமானம் போன்ற விஷயங்களில் பெருசாக பாதிப்பில்லை. கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் பெண்கள் ஆகட்டும், கடன் அடைபடுவது தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வருமானம் வருது, ஆனால் செலவும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது? அதனால் கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. அதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் அதிக முதலீடுகளை செய்வதை தவிர்ப்பது நல்லது. நான் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை புதுசாக ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதில் அடிஷ்னலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், இட் இஸ் நாட் த ரைட் டைம். நீங்கள் பண்ணக்கூடாது. பண்ணினீங்கன்னா அந்த பணம் விரயமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து உங்களுக்கு லாபம் வராது. அதனால தான் சொல்கிறேன். ஆனால் எதில் பண்ணலாம் அப்படின்னா, குடும்ப தொழில் பண்ணுறவங்க பண்ணலாம். ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அது இரட்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் பீப்புள் அப்படின்னா நீங்கள் அதிக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாய நிலம் பண்ணுறவங்க, விவசாய தொழில் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, புரோக்கராக இருக்கிறவங்க, வீடு கட்டி கொடுக்கக்கூடியவங்க, இவங்க ஆர்கிடெக்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் முதலீடுகள் ஸ்திரமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் முதலீடு பண்ண முடியாமல் இருந்தீங்கன்னா இப்போ பணம் வரும், கடன் கிடைக்கும், முதலீடு பண்ணலாம். ஏற்கனவே முதலீடு பண்ணி பிளாக் ஆகிருக்குன்னா இப்போ அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் வருது, கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வருது. இதில் குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது, தெளிவை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஓகேப்பா, நம்ம இப்போ தான் இந்த பிளான் கரெக்டு, நம்ம இப்படி தான் போகிறோம், இப்படி தான் நம்ம தாக்குறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் குரு அதிசார பயிற்சி நடக்கிறது. அதனால் உங்களுக்கு வியாபார செழிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், தனுசு ராசியில் பிறந்த குழந்தைகள்
தங்களுடைய படிப்புக்குண்டான கடுமையான உழைப்பின் மூலமாக நிரந்தர வெற்றிகளை பெறுவீர்கள். கடல் கடந்து போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்து போயிட்டு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான காலகட்டத்தில் இருக்கீங்க. இதில் நடுவில் உங்களுடைய 5-12 கோடி அதிபதியான செவ்வாய் நீச்ச பங்கமாகிறதுனால படிப்பில் உங்களால் சாதனைகள் பல செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வியாபாரிகள், தனுசு ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வியாபார மேன்மை ஏற்படும். அதனால் வியாபாரத்தில் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அபரிமிதமான லாபத்தின் காரணமாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி வெற்றிகள் கிடைப்பதற்கான அமைப்பை ஏற்படுத்துகின்ற மாதங்களாக இந்த சனி வக்கர பயிற்சி இருக்குது. இதில் குரு அதிசார பயிற்சி நடக்க போகிறது. இந்த குரு அதிசார பயிற்சி உங்கள் வீட்டில் ஒரு வம்ச விருத்தியை ஏற்படுத்தும். உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் தெளிவை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கே கூட திருமணம் நடக்கிறதுக்கு நான் சார் திருமணம் நடக்கலையே சார், எனக்கு திருமணமே வேணான்னு இருக்கேன் சார்னா, வேண்டான்னு இருக்கிறவனை கொண்டு போய் வலுக்கட்டாயமாக கொண்டு போய் உக்காத்து வைக்கிறதுக்கான அமைப்பும் இருக்குது. சார் எனக்கு ஒரு 60 வயசு ஆகிடுது, 55 வயசு ஆகிடுது, இதுக்கு மேலே நான் என்ன சார் கல்யாணம் பண்ணி என் பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன், நான் அப்பாடா அக்கடான்னு உட்காந்துருக்கேன் சார்னா, இப்போது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வேணுங்கிறதுக்காக உங்கள் பசங்களே உங்களுக்கு ஒரு 2வது திருமணத்தை நடத்தி வைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயமாக இருக்கும். இது சனியின் பாதிப்பு மட்டும் இல்லை, சனி வக்ரகதி ஏற்படுறதுனால வரக்கூடிய நன்மை ப்ளஸ் குரு அதிசார பயிற்சினால் வரக்கூடிய நன்மை. இந்த குரு அதிசார பயிற்சிக்கு தனி வீடியோ போட போகிறோம், அதில் இன்னும் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியும் குரு அதிசார பயிற்சியும் அமோக நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கான பர்சன்டேஜ் 90% நற்பலன்கள் தரக்கூடிய காலகட்டமாக இந்த சனி வக்ர பயிற்சி இருக்குது. உங்களுடைய பாதகாதிபதியான சனி வக்ரமடைவது விசேஷம். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கான பரிகாரம், அதாவது தனுசு ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யோக கணபதின்னு விநாயகர் அப்படியே கண்ணை மூடிட்டு தியானத்தில் உட்காந்துருப்பார். அந்த யோக கணபதியை வணங்க வேண்டும். அவருக்கு இன்னொரு பேர் வரசித்தி கணபதின்னு பேர். நிறையா ஊரில் வரசித்தி விநாயகர்னு கோயில் இருக்கும். அந்த வரசித்தி விநாயகரை வழிபட்டு வாருங்கள். முடிஞ்சவங்க யாராவது பழனிக்கு போகிறீங்க அப்படின்னா, பழனியில் அந்த கிரிவலம் போவீங்க. அந்த கிரிவல பாதையில் கொஞ்சம் தூரம் அந்த மலையேற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஆள் அரவம் குறையக்கூடிய நேரம், அதாவது கொடைக்கானல் போகிற ரோட்டுக்கு முன்னாடியே ரைட் சைடில் ஒரு குட்டி கணபதி இருப்பார். அந்த இடத்துல போர்டு வச்சுருப்பாங்க, இந்த இடத்துல போய் தலையை முட்டிக்கோங்க அப்படின்ட்டு. அந்த விநாயகர்கிட்ட போயிட்டு தலையை முட்டிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய பாதிகள் மென்டல் டென்ஷன் குறைவதற்கான அமைப்பை ஏற்படுத்தும். அந்த விநாயகர்கிட்ட போய் தலையை முட்டிட்டு வந்தீங்கன்னா தலைவலியே வராது. எனக்கு அனுபவம், நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக போகும்போதெல்லாம் அதை பண்ணிட்டு வரேன். அந்த தலைவலிக்கு காரணமான பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை அந்த கணபதி ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ வரசித்தி விநாயகரை வழிபடுங்கள், வெற்றிகள் நிரந்தரமாகும். இந்த சனி வக்ர பயிற்சியில் பல நல்ல பலன்களும் இருக்கும், சங்கடமான பலன்களும் இருக்கும். அதற்கான பரிகாரத்தையும் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லிட்டு வந்திருக்கோம். இதை தவிர உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ப உங்களுடைய பலாபலன்களை அதிகப்படுத்தி கொள்வதற்கு, நற்பலன்களை அதிகப்படுத்தி கொள்வதற்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான யோகாதிபதி ராசி லக்ன கற்களை அணிவது நல்லது. ராசி கல் போடக்கூடாதுங்க. யோகாதிபதி லக்னத்துக்கு யோகாதிபதி கல்லை அணிவது சிறப்பு. அதாவது உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் முன்ஜென்ம புண்ணியத்தையும் அது கொண்டு சேர்க்கும். இதை போடுறதுனால என்ன பலன் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு சனி வக்ர பயிற்சி, குரு வக்ர பயிற்சி, குரு அதிசார பயிற்சி, சனி அதிசார பயிற்சி, ராகு கேது பயிற்சினால் வரக்கூடிய பாதிப்புகளை இந்த அதிர்ஷ்ட கற்கள் குறைக்கக்கூடிய வகையில் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை தரும். அதனால் இந்த சனி வக்ர பயிற்சியில் அதை நீங்கள் முயற்சித்து அதை அனுபவித்து அதனால் லாபங்களை பெறுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் எனும் அடியேனின் விஞ்ஞாபனத்தை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.